உங்களுக்கு? பிளாஸ்டிக் தெரியுதா? இப்போ இதில் நெருப்பு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மெழுகு போல் உருகும். இப்போ நம்ம இதில் என்ன லேயர் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்டேன், யாராவது பேடை யூஸ் பண்ணவங்க பிரித்து பார்த்துருக்கீங்களான்னு. யாருமே இன்ன வரைக்கும் பிரித்து பார்த்ததில்ல. இன்றைக்கி நான் இதில் என்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் பிளாஸ்டிக் தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளாஸ்டிக் தெரியுதா? இப்போ இதில் நெருப்பு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மெழுகு போல் உருகும். இப்போ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம்ல பேப்பர், அதெல்லாம் ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கே போகுது? ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுனால தானே போகுது. இந்த மாதிரி விலை மலிவு 40 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஹைஜீனிக்காக குவான்டிட்டியாக வச்சுருக்காங்களான்னா கிடையாது. இதில் பாருங்கள், இதில் குளோரின், ப்ளீச்சிங், டயாக்சின் கலந்துருக்கு. இந்த பேப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. இந்த பர்ஃப்யூமே நிறையா குழந்தைங்களோட பசி, வாந்தி, வயிற்று வலி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு தான். பீரியட்ஸ்னால வர்ற பிரச்சனை கிடையாது.